நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எல்லாரும் எழுந்து நிற்போம் மக்களே. எழுந்து நின்று இந்த ஒரு அரை மணி நேரம் ஆராதனையில் ஆண்டவரை துதித்து நம்ம போற்ற போகிறோம். அதனால் நீங்கள் தான் கைகளை தட்டி ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு நம்ம ஆண்டவரை புகழணும். எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவேன் என்று கூறியிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த புகழ்ச்சி பலியில் பங்கேற்க வந்திருக்கிறோம். அதனால் நமக்குள்ளே வெட்கமோ அது சங்கட்டமோ இருக்கக்கூடாது. என்னடா நிறைய நேரங்களில் கைதட்ட நம்ம வெட்கப்படுறோம், கரங்களை உயர்த்த வெட்கப்படுகிறோம், மண்டியிட வெட்கப்படுகின்றோம், நெடுஞ்சாங்கரையாக விழுந்து ஆண்டவரை தரிசிக்க நாம் வெட்கப்படுகின்றோம். ஆனால் அன்புமிக்குள்ளே எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்படிப்பட்ட இந்த ஆராதனையில் நம்ம முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கணும், முழுமையாக ஃப்ரீயாக இருக்கணும். இன்றைக்கி தூத்துக்குடி மக்கள் சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு 10 பேர் வந்திருக்காங்க பிள்ளைகளோடு. அவர் சொன்னதெல்லாம், ஃபாதர் இங்கே ஆனமலைக்கு வந்துட்டு போனாவே எங்களுக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. எங்கள் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் இல்லையா, இங்கே வந்துட்டு போனாவே எங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது, எங்களுக்கு வந்தாவே ஒரு ஆறுதலாக இருக்குது, இது வந்துட்டு போனாவே ஒரு நிம்மதியாக இருக்குது என்பது தான் அவர்கள் இன்று காலையில் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும் இல்லைங்களா. எங்கோ இருந்து இப்போ நினச்சி பாருங்கள், நேற்றெல்லாம் பயங்கரமான கூட்டம், ஆயுத பூஜைனால ட்ரெயினில் பஸ்ஸில் எங்கே பார்த்தாலும் பயங்கரமான கூட்டம். ஏன்னா காலாண்டு விடுமுறை நிறைய பேர் பயணிக்கிறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க என்ற சூழ்நிலையில் உட்கார கூட இடமில்லை என்றாலும் எப்படியாவது வர வேண்டும், இவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டுமா என்ற ஒரு நிலை தூத்துக்குடி மக்களுக்கெல்லாம் இருந்த போதிலும் சரி இங்கே வந்துட்டு போனாவே நமக்கு ஒரு பூஸ்ட் பண்ணது மாதிரி, ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி, பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணது மாதிரி, ஏன்னா ஒரு மாத காலத்துக்கு தாங்கும். எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் நம்ம ஆண்டவரமை பாதுகாத்து கொள்வார், இந்த தாய் பரிந்து பேசுவார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். ஆனால் அன்புமிக்குள்ளே நல்லா ரிலாக்ஸாக இருங்க, மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும். மைண்டும் பாடியும் தான் நமக்கு பிரச்சனை இல்லைங்களா. மைண்டு ரிலாக்ஸ் இல்லைன்னா பாடியும் ரிலாக்ஸாக இருக்காது. நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு டென்ஷனாகவே இருந்தோம்னா எல்லாமே உளரும். எதை செஞ்சாலும் வேகமாக செய்கிறது இல்லைன்னா படபடப்பாக செய்கிறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்கேயும் ஒரு நிம்மதியை ஒட்டு பேசுனா கூட பேசுகிறதில்ல. அவங்க பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம பேச்சு தான் இருக்கும், அப்படியே டைவெர்ட் பண்ணுறது. நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அது ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டு. ஒரு சொல்கிறத கவனிக்கிறதில்ல, கேட்குறதில்ல. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று பதில் சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம ஒன்று கேட்போம், அவங்க ஒன்று பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இது பூரா என்ன காரணம்? டென்ஷன். மைண்டு ரிலாக்ஸ்டாக இல்லை, பாடியும் ரிலாக்ஸ்டாக இல்லை. காலையில் எழுந்திரிச்சிருந்து அப்படியே படப்படப்படப்படப்படப்பட அப்படியே ஓடுறது. எங்கே தான் ஓடுறோம், என்ன தான் செய்கிறோம், ஏன் இப்படி ஒன்றுமே புரியல. அதனால் அன்புமிக்குள்ளே இங்கே ஆனமலைக்கு வந்துட்டோம். இந்த ஒரு அரை மணி நேரம் நீங்கள் முழுமையான ரிலாக்ஸாக இருக்கணும். அதனால் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இந்த வழிபாட்டில் கைகளை தட்டி உற்சாகத்தோடு வழிபாடு நடத்த அவர் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டில் நாம் வழிகாட்டுதலை நாம் பக்தி பரவசத்தோடு பங்கேற்போம். உம்மையை ஆராதிப்பே, உம்மையை ஆராதிப்பே, உம்மையை ஆராதிப்பே, உம்மையை ஆராதிப்பே. கைகளை தட்டி நல்லா கைகளை தட்டி உற்சாகத்தோடு, கை வலிக்கணும், நல்ல ஆர்வத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மக்களே, அருமையான நாளுக்காக, இந்த அருமையான மாதத்திற்காக, அக்டோபர் மாதம் முதல் வாரம், இன்றைக்கு 5ஆம் தேதி, ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு ஏதோ அழைத்து வந்திருக்கிறார் இந்த நற்கனை ஆண்டவர். கைகளை தட்டி உம்மையை ஆராதிப்பே, உம்மையை ஆராதிப்பே,
ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாம் கைகால் தட்டி பார்க்கலே. உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு யார் இருக்கிறார்? இதோ இந்த கடந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கருணை இரக்கத்தை ஏற்று பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே என்று கைகளை தட்டி ஆண்டவரை போற்றி போகிறோம் மகளே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரை பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரை, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். வேண்டுமா? உம்மையே ஆராதிப்பேன், வல்லமையோடு உம்மையே ஆராதிப்பேன். வேண்டுமா? உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, இதோ இந்த புதிய மாதத்தினை கொண்டிருக்கிறப்பா, இந்த அக்டோபர் மாதத்துல நல்லது நடக்க வேண்டும், இன்னும் ஆசீர்வாதமாக வர வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு, ஏதோ என்னுடைய கணவருக்கு, மனைவிக்கு, என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நல்ல காரியம் நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவரே என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் மக்களை. கையில தட்டி எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன். சத்தமா உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என்
நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். இதோ இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நீர் செய்த சகல காரியங்களை நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோமப்பா. எத்தனையோ ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, தீங்கிலிருந்து, அறுவை சிகிச்சைகளிலிருந்து, எத்தனையோ காரியங்களிலிருந்து, கடன் சுமையிலிருந்து, இழிவிலிருந்து, இன்னல்களிலிருந்து, குடும்ப ரீதியான, மன ரீதியான, உறவு ரீதியான, பொருளாதார ரீதியான பிரச்சனை அத்தனை இருந்தும் என்னையும் குடும்பத்தாரையும் நீர் உடைய பரிசுத்த கரத்தினாலே கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்திய கிருபையை நினைத்து பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோமப்பா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. வாய் திறந்து சொல்லுக மக்களே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்புக்குள்ளே இந்த புதிய மாதத்தை, இந்த அக்டோபர் மாதத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். எத்தனையோ எதிர்பார்ப்போடு இந்த புதிய மாதத்தை நம்ம தொடங்கி இருக்கின்றோம். இந்த அக்டோபர் மாதத்திலேயாவது இந்த கை கூடாதா இந்த காரியம், அல்லது இந்த முடிவுக்கு வராதா, அல்லது இந்த சூழ்நிலை மாறாதா, இந்த கடன் சுமை மாறாதா, நல்ல உடல்நிலை கிடைக்காதா, மருந்து மாத்திரையை குறைத்து கொள்ள முடியாதா, அல்லது இந்த சின்ன சின்ன பிரச்சனை விடுதலை கிடைக்காதா, நல்ல வேலை கிடைக்காதா, நல்ல தொழில் முன்னேற்றம் கிடைக்காதா என்ற பலதரப்பட்ட ஏக்கங்களோடு, எண்ணங்களோடு, எதிர்பார்ப்போடு இதோ இந்த ஆடவளை ஆரோக்கிய அன்னையை தேடி இந்த நாளில் இங்கே வந்திருக்கக்கூடும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க மக்களே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க மக்களே. அப்பா, இந்த புதிய மாதம் ஆஸ்வதிக்கப்பட்ட மாதமாக, இனிய மாதமாக அமையட்டும். இதோ இந்த காலாண்டு விடுமுறைக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகளாம் பள்ளிக்கு சொல்ல இருக்கின்றார்கள். இதோ பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பொருளாதார அந்த பொருளாதார தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. மற்ற பிள்ளைகளைப் போல என் பிள்ளைகளை இன்னும் படிக்க வைக்க வேண்டும், நல்ல முறையிலே அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் நினைத்தாலும் முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம் என்ற பலதரப்பட்ட எண்ணங்களோடு ஏக்கங்களோடு இந்த நாளில் ஆண்டவளை ஆரோக்கிய தாயே, அம்மா உம்மை தேடி வந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு இங்கே வந்திருக்கக்கூடும். இந்த ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். இதோ நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ற பாடலை இரு கரங்களை நீட்டி இந்த ஆண்டவரை பார்த்து இதோ நம்ம கடந்து வந்த பாதைகளையும், முரடான பாதைகள், சிரமமான பாதைகள், அவமானத்துக்குரிய இழிவுக்குரிய பாதைகள், மனக்கசப்புள்ள பாதைகள், இன்னும் பலதரப்பட்ட போராட்டங்களுக்குரிய பாதைகள் அத்தனையும் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே என்ற சிந்தனையோடு இந்த அருமையான பாடலை பாடி, இது ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடி ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம முழுமையாக அர்ப்பணிப்போமா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். பிரியமான சகோதர சகோதரே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆம் பிரியமான சகோதர சோலே, இந்த அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமை நாம் அனைவரும் ஆனைமலை ஆரோக்கிய அன்னையை நம்பி இங்கே வந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலாவது நிறைய காரியங்கள் நடக்க வேண்டும் இல்லைங்களா? இந்த மாதத்திலாவது நல்ல காரியங்கள், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, கண்டிப்பாக நிச்சயமாக ஏதோ ஒரு ஆசையோடு, ஏதோ ஒரு எதிர்நோக்கோடு வந்திருக்கக்கூடும். இல்லை சும்மா யாராவது சும்மா மாதா எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? சரிங்களா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, ஏதோ ஒரு நம்பிக்கையோடு, ஏதோ ஒரு காரியம்
அல்லது ஏதோ ஒரு மனசில் ஒரு ஆசை இல்லையா? ஆசை இல்லாத மனிதர் யாராவது உண்டா? இல்லைங்களா? யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? அந்த மேரியம்மாவுக்கு தான் ஆசை எது இல்லையா? என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? யார் இருக்கா? பிள்ளையா குட்டியா யார்? எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, நான் யாருக்காக வாழணும் என்ற ஒரு சூழ்நிலை இல்லை. எப்படி இருப்பினும் யாராக இருப்பினும் நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும் என்பது தான் ஒரு ஆசை தானேங்க இல்லையா? மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? யாருக்கு என்ன வியாதி, எப்போ என்ன சூழ்நிலை, என்ன நடக்குது என்பதே ஒரு தெரியாத நிலையில் இங்கே வந்திருக்கக்கூடும். எப்படி இருப்பினும் அன்பமைக்குள்ளே எந்த அருமையான இனிமையான நாளில் எந்த நற்கனை ஆண்டவர் பரிசுத்த கரத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமான சகோதரர்களே, இன்று நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் 23வது வசனம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல ஒரு அருமையான வசனம், ஒரே ஒரு வசனம் மட்டும் அதை வாசிங்க. மார்க் நற்செய்தி 9வது 23வது வசனம். ஆண்டவர் இந்த நாளில் கூறுகிறார், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இப்படி இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. வாசிங்கயா. இயேசு அவரை நோக்கி, இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா நம்புவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமான சகோதர சோலே, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் இல்லைங்களா? இன்றைக்கி காலையில் கூட மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அதான் சொல்கிறாங்க, நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஃபாதர். எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு தான் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு தான் போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிலையிலும் நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் தூத்துக்குடி மக்கள். அதனால் அன்புமிக்கலே, நம்பினவர்களுக்கு எல்லாம் நிகழும். ஒரு நாள் அல்ல, இன்னொரு நாள் அல்ல, இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்பியவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்று ஆண்டவர் இந்த நாளில் வாக்குத்தத்தமாக கூறுகிறார். இந்த மாதத்தில் நம்ம என்ன நம்பி வந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்பகுதியில் நம்ம பார்த்தோம் என்றால், தீ ஆவி பிடித்து பேச்சிலிருந்த ஒரு சிறுவனுக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகநலம் கொடுக்கின்றார். இந்த பேய் பிடித்த பேச்சிலிருந்த சிறுவனை வலுப்பு வியாதி, ஃபிக்ஸு வியாதி வரக்கூடிய இந்த நபரை சீடர்களிடம் கொண்டு போய் சொல்கிறாங்க, இது மாதிரி குணப்படுத்துங்க அப்படின்னு. சீடர்களால் முடியவில்லை. அதனால தான் அவங்க அப்பா ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே என் மகனை உங்கள் சீடர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், அவங்களால முடியல. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட பேய்களை இல்லைங்களா ஜபத்தாலும் நோம்பினாலும் மட்டுமே விடுதலை கொடுக்க முடியும். அதனால் நிறைய நேரங்களில் நாமும் நோம்பிருந்து ஜெபித்தோம் என்றால் கண்டிப்பாக நடக்காதது நடக்கும், முடியாதது முடியும். ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆம் பிரியமான சகோதரர்களே, இங்கும் அருமையான விதத்தில் அந்த பாசிட்டிவ் நோட்டோடு நம்ம இந்த நாளை தொடங்கி இருக்கிறோம். உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. அங்கே என்ன சொல்றாரு? முதல் பகுதியில் ஆண்டவர் நம்பினோருக்கு எல்லாம் நிகழும் என்று கூறுகிறார். இங்கு என்ன கூறுகிறார்? உன் நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்றது என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? அவரை கூப்பிடுங்கள் என்றார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் அந்த துணிவோடு வந்திருந்தோம் என்றால் இந்த நாளில் நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிறார். துணிவோடு எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடைய எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றேன். அதே கேள்வியை ஆண்டவர் இந்த நாளில் இங்கே குழுமி வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறாய்? நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறாய்? உன் விருப்பத்தை சொல், கண்டிப்பாக நம்பினோருக்கு எல்லாம் நடக்கும் என்று
இந்த நாளில் நாமும் அந்த பர்த்தமேலியோ அந்த பார்வையற்ற நபரை போல ஆண்டவரை இந்த நாளில் இங்கே தேடி வந்திருக்கின்றோம். யாரும் சும்மா டைம் பாஸ்க்காக வரல. எல்லாரும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், எல்லாம் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் வெகு தொலைவில் இருந்து நீங்கள் மெனக்கெட்டு இன்றைக்கு ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வருவோம் என்று உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆம் பிரியமான சகோதர சோலே, அப்போ ஆண்டவரிடம் நம்ம கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும். ஆண்டவரிடம் நம்முடைய பார சுமையை வாய் விட்டு இறக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் இவன் எரிக்கோல திரளான மக்கள், இவனுடைய வேலை பிச்சை எடுக்கக்கூடிய வேலை. பிச்சை எடுக்கலாம், ஆனால் ஆண்டவர் வருகிறார் என்று எப்படியோ கேள்விப்பட்டு இவன் கூக்குரலிட்டு கேட்கின்றான். அப்போ ஆயிரக்கணக்கான மக்களுடைய பேச்சு சத்தம் ஆண்டவருடைய காதில் விழுந்தாலும் இவன் இன்னும் உரத்த குரலில் கத்துகிறான். பார்த்தீங்களா? அப்போ இவன் வெட்கப்படலை, இவன் சங்கட்டப்படலை இல்லைங்க. இவனுடைய கூக்குரல் ஆண்டவருடைய காதில் விழும்படி கூக்குரலிட்டு இவன் கத்துறான். அதுவும் தாவீது மகனே என்று கூப்பிடுகிறான். வித்தியாசமாக அவன் அழைக்கிறான். பிரியமான சகோதர சொல்லி, இங்கு நம்ம அந்தளவுக்கு கூக்குரலிடவில்லை என்றாலும் மனதளவில் அந்த மனதுருகி ஆண்டவரை பார்த்து இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அனைவரும் முழந்தாளிடுவோமா? முழந்தாளிட்டு இந்த ஆண்டவரிடம், இதோ அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கூக்குரலிட்டு ஜெபித்தானே, இந்த நாளில் நாமும் யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே என்ற பாடலை பாடி இந்த ஆண்டவர்கிட்ட நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமா? அப்படியே கரங்களை எல்லாம் மேலே உயர்த்துங்க. நம்பினோருக்கு எல்லாம் நிகழும் என்று கூறுகிறார். நம்பினோருக்கு எல்லாம் நிகழும். உன் நம்பிக்கை உனக்கு நலமளித்தது என்று கூறுகிறார். நீ நம்பினாய், நீ பார்வை பெற்றாய் என்று கூறுகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறோம். அப்பா இயேசுவே, எனக்கு யார் இருக்கிறா? உம்மை தவிர எனக்கு யார் இருக்கிறா? உம்மை தவிர எனக்கு யார் இந்த உலகத்தில் இருக்கிறார்? யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை என்ற பாடலை பாடி இந்த ஆண்டவருடைய பாதத்தில் நம்மையும் நம்முடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்களையும் இந்த பலிபீடத்தில் வீட்டிருக்கக்கூடிய நற்கனை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? யாரும் இல்லை இயேசுவே. கரங்களை நல்லா நீட்டி, இரு கரங்களை நீட்டி, கண்களை யாரும் இல்லை வேடிக்கை பார்க்க சொல்லும், பராக்கு பார்க்க சொல்லும். உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அப்பாவோ நீங்கதா, அம்மாவோ நீங்கதா, அப்பாவோ நீங்கதா, அம்மாவோ நீங்கதா, ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதா, நாங்க ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதா, நாங்க ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அப்படியே கரங்களை மேலே உயர்த்துக்கு, கண்களை மூடுக மக்களே, கண்களை மூடி விசுவாசத்தோடு ஒப்பு கொடுப்போம். எதற்காக வந்திருக்க, யாருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறது? முக்கியமான நேரம். இதற்கனை ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக அழைத்து வந்திருக்கின்றார். நம்பினோருக்கு எல்லாம் நிகழும், ஏதோ நம்பிக்கை உனக்கு நலமளித்தது என்று அந்த பர்த்தமேயு பார்வையற்ற நபரை பார்த்து ஆண்டவர் கூறவில்லையா? ஆண்டவர் அழைக்கிறார், துணிவோடு எழுந்து வாரும் என்று சொன்னவுடனே அவன் முடித்திருந்த அந்த மேலுடையெல்லாம் கலட்டி எரிந்து விட்டான். இனி எனக்கு தேவையில்லை, இந்த பிச்சை எடுக்கக்கூடிய தட்டு எனக்கு தேவையில்லை, திருவோடு எனக்கு தேவையில்லை, கந்தலாடை எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் அழைத்து விட்டார். இனி எனக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்தான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்க, அந்த விருப்பத்தை ஆண்டவர் இதோ ஆண்டவரிடம் அவன் கூறுகிறான், நான் பார்வை பெற வேண்டும்,
நான் மீண்டும் பார்வை பெறும். ஆண்டவரே, நான் இழந்ததை மீண்டும் பெற வேண்டும். இழந்த சமாதானத்தை, இழந்த அன்பை, இழந்த உறவை, இழந்த படிப்பை, இழந்த வேலையை, இழந்த தொழிலை நான் மீண்டும் பெற வேண்டும், மீண்டும் பெற வேண்டும், மீண்டும் நான் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க பார்க்கல. நல்ல உடலத்தை இழந்து விட்டேன் ஆண்டவரே, நான் மீண்டும் நல்ல உடலத்தை பெற வேண்டும். உறவை இழந்து விட்டேன், ஒப்பு கொடுப்போம், நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க மக்கள். பலதரப்பட்ட சோதனை, வேதனை, பிரச்சனை, துன்பம், துயரம், மன அழுத்தம், போராட்டங்கள், சவால், பயம், நடுக்கம், அச்சம், தயக்கம், குடும்பத்தில் நிம்மதிகளை, சண்டை, சச்சரவு, கடன் சுமையாக இருக்கின்றது. வீடு கட்டக்கூடிய பணி அப்படியே தம்பிச்சு போய் நின்று விட்டது. மற்றவர்களை நம்பினேன், கைவிட்டு விட்டார்கள், நம்பிக்கை துரோகப்படி விட்டார்கள். கடைசி உடனே காப்பாற்றுவேன் என்று சொன்னவர் என்னை மறந்து விட்டார். பிரமாணிக்கமாக இல்லை, என்னால் தாங்க முடியவில்லை, மன உளைச்சலோடு வந்திருக்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுப்ப. இந்த திருமண காரியங்கள் நல்லவரை நடக்கணும். இன்றைக்கு குழந்தை செல்வம் தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ குழந்தை செல்வத்தை தாங்கப்பா. ஏதோ இந்த 2-3 மாதங்களாக 5 நபர்களை குழந்தை செல்வம் தேடி வந்தவர்களை ஆசிர்வதித்து இன்றைக்கு அவங்களாம் கன்சீவா இருக்காங்க. குழந்தை பெற்றெடுத்து வந்தோடனே இங்கே சாட்சியா மாறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் ஆசிர்வதிங்கப்பா. இதோ இந்த நாளில் இங்கே குழந்தை தேடி வந்திருக்கக்கூடிய, குழந்தை செல்வம் தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதிங்க. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே, ஆசிர்வதிங்கப்பா. அவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மருந்தாக இருக்கட்டும். உடல் ரீதியான, மன ரீதியான குறைபாடுகள், டாக்டர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், உனக்கு இனிமேல் குழந்தையை பிறக்காத கூட சபிச்சிருக்கலாம், அத்தனை நீ மாற்றி வைத்து எத்தனை நபர்களை நீ தொட்டு ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய அன்னையுடைய பரிந்துரையோடு ஆசிர்வதியும் அப்பா, ஆசிர்வதியும் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுப்போம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய வியாதியை ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் வியாதியை ஒப்பு கொடுங்க. உச்சந்தலையிலிருந்து நிற்க முடியல, நடக்க முடியல, முதுகு வேதனை, குறுக்கு வேதனை, இன்னும் பலதரப்பட்ட வியாதி, கண் பார்வையில் பிரச்சனை, சுகர் கூடுது, சுகர் குறையுது, பிரஷர் வியாதி, ஏதோ ரத்த அழுத்தம் அதிகமாகுது, குறையுது, இன்னும் எத்தனையோ வியாதிகள் சொல்ல முடியாத, சிறுநீரகத்தில் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, யூரின் பிரச்சனை, இதுவும் நிறைய மாத்திரை மருந்திலே வாழ்ந்து கொண்டிருக்க ஆண்டவரே இல்லை ஆசிர்வதிங்கப்பா. விடுதலை தாங்க ஆண்டவரே என்று ஆண்டவருடைய பாத்திரம் ஒப்பு கொடுப்போம். மக்களை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம், நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை தொட்டு ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அருகாமையில் நின்று ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நம்பிக்கை இழக்காதவர்களாய் ஒப்பு கொடுப்போம். தொழில் முன்னேற்றம் கிடைக்கணும், இதை தேடி வந்து வியாபாரம் செய்யணும், இதை தேடி வந்து இந்த தொழிலை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு, சாபங்கள் நீங்கணும், தடைகள் நீங்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க மகளே, நல்லது நடக்கணும் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க மகளே. பலதரப்பட்ட தொழில் ரீதியான போட்டி, பொறாமைகள், காய்மகாரம், எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சந்தேகம், அத்தனை எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க நல்ல முறையில் படிக்கணும், நல்ல முறையில் என் பிள்ளைங்க படிக்கணும். எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நர்சிங் படிக்கிறாங்க, அல்லது பேராமெடிக்கல் படிக்கிறாங்க, இன்னும் பலதரப்பட்ட பள்ளிகளை படிக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டவரே என்று ஆண்டவருடைய பாத்திரம் ஒப்பு கொடுப்போம். இந்த திருமண காரியங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே, திருமண காரியங்களை ஆண்டவரே ஆசிர்வதிங்க. நல்லது நடக்கணும் ஆண்டவரே. திருமண தடையாக இருக்கு, எத்தனை பொண்ணு பார்த்தாச்சு, எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாச்சு, ஆசிர்வதிங்க. என் மாப்பிள்ளையை ஆசிர்வதிங்க, பொண்ணை ஆசிர்வதிங்க. ஒப்பு கொடுக்க மக்களே, விரைவில் அவங்க இந்த திருத்தலத்துக்கு சாட்சியா வரணும், சாட்சியா வரணும். ஒப்பு கொடுக்க மக்களே, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்க. தேவன் உங்களை அருகாமையில் இருந்து ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கை இழக்காதவர்களாய் ஒப்பு கொடுப்போம். உன் நம்பிக்கை உனக்கு நலமாக்கும் என்று சொன்ன தேவனை இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கையை பார்க்கின்றார். ஒப்பு கொடுக்க மக்களே, ஒப்பு கொடுக்க மக்களே. நீ என்னென்ன சூழ்நிலையோடு வந்திருக்கீங்களோ அத்தனையும் வாய்விட்டு இறக்கி வைங்க. இதுவும் அந்த பார்வை கேட்ட பர்த்தலோமியோ ஆண்டவரை பார்த்து கத்தினான், கூவினான், கதறினான். எப்படியாவது என்னுடைய கூக்குரல் ஆண்டவருடைய காதில் விழ வேண்டும் என்று கத்தினான். நாமும் இதோ மனவிட்டு ஆண்டவர்கிட்ட இறக்கி வைங்க. உங்கள் பார சுமையை இறக்கி வைங்க. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னுடைய வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கின்றார். இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய தேவன் இதோட மத்தியில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள்,
நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தமாயவற்றை மறைபொருளை வணங்குனாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு தந்தையாகிய இறைவனோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.